அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். இன்னைக்கு நாம எலும்புகள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிமையான தீர்வை தேடி வந்திருக்கிறோம். யார்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்த வைத்தியர் ஐயா மணி அவர்களை தேடி வந்திருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. 40 வயசுக்கு மேலே இடுப்பு வலி, முட்டு வலி, கால் வலி, தோள்பட்ட வலின்னு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சில பேர் எங்கேயாவது தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு அடிபட்டுடுச்சுன்னா அந்த நேரம் கட்டு போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, பிளேட் வைக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த உடஞ்ச எலும்பாகவே இருக்குது. இது சரியாகவே ஆகுறதில்ல. இதுக்கு நம்மளுடைய சித்த வைத்தியத்தில் ஏதாவது ஒரு எளிமையான தீர்வு இருக்குதா? எல்லாரும் செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரியான தீர்வு ஏதாவது இருக்குதா? எளிமையான தீர்வு இல்லை ஐயா, நிரந்தரமான தீர்வு இது பாருங்க ஐயா. நிரந்தரமான தீர்வு ஐயா. இது இந்த மூலிகையோட பெயர் என்னங்க? விராலி. 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 இந்த செடியை மாட்டு கண்ணு போட்ட சீமப்பாலில் அரைச்சி ஒரு கட்டு போட்டுட்டு இதில் செய்கிற எண்ணெயை மேலே பூசின்னு வந்தாங்கன்னா உடஞ்ச எலும்பு அப்பயே கூடும். ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராதுங்க. அதாவது சீமை பால் வந்து எவ்வளோ எடுத்துக்கணுங்கய்யா தோராயமா? அது அவங்க அடிக்கு தகுந்த மாதிரிங்க. எவ்வளவு காயமோ 50லேருந்து 100 ml 150 ml. அது இந்த இலையை மட்டும் பறிச்சு அதோட சீமைப்பால் விட்டு அரைக்கணும். நல்லா ஒட்ட அரைச்சிட்டு அப்படியே துணியில தடவி மேலே தடவிட்டு மேலே போடுற மாதிரி 10 மேலே துணி சுத்திட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இதை பூசிட்டு மறுபடியும் துணி சுத்திட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பூசிட்டு 3ஆவது துணி சுத்தி விட்டாங்கன்னா 3ஆவது நாள் அவங்க கட்டு அவுத்தாங்கன்னா அந்த எலும்பு பக்கம் 3 நாளைக்கு கட்டு அவுக்க கூடாது. 3 நாளைக்கு 3 நாள் எலும்பு வலி நல்லா ஆயிடும். அவுக்கிறது வந்து 11 நாள் பொறுத்து அவுக்கணும். 11 நாள் கழிச்சு தான் அது அவுக்கவே கட்டே வைக்கணும். அந்த கட்டு ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆயிடும். இந்த எலும்பு கூடிடுச்சுன்னா அந்த வலி அவங்களுக்கு நல்லா வீக்கமெல்லாம் குறைஞ்சி அந்த கட்டே லூஸ் ஆயிடும். அது அவங்களுக்கே தெரியும். அற்புதமானது. இதுல வந்து செய்யற எண்ணெய் எப்படியாப்பட்ட எலும்பு வலியும் முழங்கால் மூட்டு வலி கீழ்கால் வலி எதுவா இருந்தாலும் இந்த எண்ணெய் அற்புதமா கேட்கும். எண்ணெய் அது எப்படி பண்ணணுங்க? அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் கூட வந்து முசுமுசுக்கை, தழுதாழை, நொச்சி, அதுக்கப்புறமேட்டு வந்து அருவாள்மனை பூண்டு இந்த 5 மருந்தையும் இது வந்து எவ்வளவு அளவுங்க? சம அளவா இல்ல? எல்லாமே சம அளவு. ஒரு 100 கிராம்னா இந்த 5 100 கிராம். வேப்ப எண்ணெய் 1/2 லிட்டரு, புங்க எண்ணெய் 1/2 லிட்டரு, புண்ணெய் எண்ணெய் 1/2 லிட்டரு, இழுப்பு எண்ணெய் 1/2 லிட்டரு, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரு. 5 வகையான இலைகள், 5 வகையான எண்ணெய்கள். இதில் எண்ணெய் காசி வடிகட்டி தடவின்னு வந்தாங்களா எப்படியாப்பட்ட வலி இருந்தாலும் ஒரு 3 நாளில் நல்ல ஒரு மாறுதல் தெரியும் அவங்களுக்கு. எங்கே வலிச்சாலும் முச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்க வலிச்சாலும் 3 நாளில் நல்ல மாறுதல் தெரியும். அதே மாதிரி இந்த உக்காந்தா கடுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டு அது வந்து சத்தம் நடக்கும் போதெல்லாம் வரும். அது ஒரே மணி நேரத்தில் கிளீன்ஸ் ஆயிடும். எண்ணெய் வச்சு. ஆமாம், எண்ணெய் எடுத்துனா 1 மணி நேரத்தில் கிளீன்ஸ் ஆயிடும். அது அவங்களே தெரியும். ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை சொன்னீங்க. இது தவிர இதுக்கு ஏதாவது மருத்துவ குணங்கள் இருக்குதா? இது வந்து ஆண்மைக்கு எழுச்சிக்கு பயன்படுத்துங்க ஐயா. அதாவது இப்படி உள்ள எடுத்துக்கணுமா? இல்லை ஐயா, இந்த தலை ஒரு கைப்பிடி, ஜாதிக்காய் 10லேருந்து 20 கிராம் வரைக்கும். 20 கிராம் ஜாதிக்காய். அதே மாதிரி ஜாதி பத்திரி 10லேருந்து 20 கிராம் வரைக்கும். இதை வந்து எல்லாத்தையும் 3த்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு 1/2 லிட்டரு நல்ல எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சணும். எண்ணெயாக காய்ச்சிட்டு ஃபுல்லாக வடிகட்டிட்டு உடலுறவு இல்லாத போது ஆண் குறையில் தடவின்னு படுத்தாங்களா விரைப்புத்தன்மை ஏற்படும். அளவுக்கு அதிகமான விருப்பத்தன்மை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஏற்படும். இது அனுபவத்தில் எல்லாருக்கும் நான் கொடுத்து இது எல்லாமே பண்ணியிருந்த ஒரு முறை தான் இது. ரொம்ப அற்புதமான தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. இதே இப்போ மக்களையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு தான் காட்டு பகுதிகளில் ரோட்டு ஓரங்கள்லாம் இது ரொம்பவே வளர்ந்து இருக்கும். இதில் அழகழகான பூக்கள் வரும். இப்போ அந்த சீசன் இல்லாததுனால அந்த பூக்கள் இல்லை, ஆனால் மொட்டுக்கள் அங்கங்கே இருக்குது. ஆனால் இன்னும் பூக்கள் வர ஆரம்பிக்கலை. ஸோ இதை வந்து ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மற்ற இலைத்தலைகளோட சேர்த்து அல்லது எண்ணெய்களோட சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த கட்டு போடுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதை வெளிப்புறமாக நீங்கள் பயன்படுத்த போகிறதுனால எந்த விதமான பக்க விளைவை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் தேவையில்லாத மருந்துகள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதே இல்லை. அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி அருமையான மருத்துவ தகவலோட, எளிமையான மருத்துவ தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.